வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அலுமினியத்த நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது ஏன் வந்து நம்ம வந்து ஏசி கரண்ட் வந்து யூஸ் பண்றோம்? அத பத்தி தான் வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம அலுமினியத்த வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது நெறைய சேலஞ்சஸ வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். எதனால அப்படின்னா, அலுமினியம் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படி இருக்கு. ஸோ, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அலுமினியம வந்து நம்ம வந்து வெல்ட் பண்றதுக்கு. சரிங்களா. நார்மலா உங்களுக்கு வந்து 3 பொலாரிட்டில நம்ம வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். டிசிஇஎன், டிசிஇபி அதுக்கப்புறம் ஏசி. ஸோ, அ அலுமினியம் வெல்ட் பண்ணும்போது ப்ரியாரிட்டியா நம்ம வந்து ஆல்டர்னேட் கரண்ட்ட தான் வந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸா எடுத்துப்போம். சரிங்களா. ஸோ, அந்த ஆல்டர்னேட் கரண்ட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெட்டர் பெனிட்ரேஷன். ஸோ, எதனால அப்படின்னு அப்கமிங் ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா. அலுமினியம் ப்ராப்பர்ட்டீஸ வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது நேச்சுரலாவே லைட் வெயிட் மெட்டீரியல். ஸோ, அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹை. தெர்மல் கண்டக்டிவிட்டினா அப்படின்னா, ஒரு ஹீட்ட வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கடத்துறது. சரிங்களா. அதான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ, தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து இதில வந்து ஹையா இருக்கனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நுட்பமான அ விதத்தில வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா. வெல்டிங் பண்ணும்போது. ஸோ, இந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து ஆக்சைடு லேயர் வந்து இருக்கு. அந்த ஆக்சைடு லேயர் தான் வந்து அந்த மெட்டல வந்து புரொடெக்ட் பண்ணுது. ஸோ, ஹையர் டெம்பரேச்சர்ல வந்து அது வந்து மெல்ட் ஆயிருது. அலுமினியம் பேஸ் மெட்டல் மெல்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து மெல்ட் ஆயிருது. ஸோ, அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து சர்ஃபேஸ்ல வந்து நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்படி நடக்கும்போது உங்களுடைய வெல்ட் குவாலிட்டி வந்து பாதிக்கும். சரிங்களா. இப்போ நம்ம ஏசி கரண்ட் யூஸ் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்சைடு லேயர் கிளீனிங். சரிங்களா. இந்த இதில வந்து ஏசி கரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து பொலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா. ஒரு செகண்டுக்கு 120 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பொலாரிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால, சரிங்களா, உங்களுக்கு வந்து இந்த ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து அந்த வெல் சர்ஃபேஸ்ல வந்து வராம தடுக்குது. சரிங்களா. ஏற்கனவே நான் சொன்னேன்ல, இப்போ வந்து அந்த ஆக்சைடு லேயர் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ, அதனால தான் வந்து நம்ம ஏசி கரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா. உங்களுக்கு வந்து கன்டினியூஸா உங்களுக்கு வந்து இந்த ரிவர்சல் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறதுனால, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆக்சைடு லேயர வந்து கிளீன் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து பெட்டர் வெல் பெனிட்ரேஷன் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா. அதே மாரி குவாலிட்டியும் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா. அதே மாரி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிவர்சல் ஆ ஆக்ஷன்னால உங்களுக்கு வந்து கிளீனிங் ஆக்ஷனும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பண்ண முடியும். சரிங்களா. கிளீனா வந்து நம்மளுக்கு வந்து வெல்ட் பண்ண முடியும். எந்த ஒரு ஆக்சைடு கண்டாமினேஷனும் அந்த வெல்லோட இன்டெகிரிட்டிய வந்து ஆ பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வெல்ட் பண்ண முடியும். சரிங்களா. இந்த ஏசி கரண்ட வந்து யூஸ் பண்ணா. அடுத்து வந்து தெர்மல் பேலன்ஸ் அண்ட் பெனிட்ரேஷன். இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசி கரண்ட் நம்ம யூஸ் பண்றனால உங்களுக்கு ஹீட் இன்புட்ட நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டா உங்களுக்கு வந்து டிசிஇபி, டிசிஇஎன்ஆ மாறிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஹீட் இன்புட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ, பேலன்ஸா தான் வந்து இருக்கும். ஸோ, இந்த மெட்டீரியல் அலுமினியம் வந்து உங்களுக்கு நீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹையா இருக்கு. ஸோ, ஹையா இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்டார்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஏசி கரண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டார்ஷன வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் வந்து நல்லா வந்து இந்த ஏசி கரண்ட்
யூஸ் பண்ணும்போது அலுமினியத்தில் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸில் உள்ள ஆக்சைடு லேயரை வந்து பிரேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் ஹீட் இன்புட் நம்ம வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டீப்பர் அண்ட் உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப டீப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய வெல்லோட இன்டெகிரிட்டி அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெல்லோட அப்பியரன்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏசி கரண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜீட்டா ப்ராசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டங்ஸ்டன் கண்டாமினேஷன் அதை நம்ம வந்து குறைச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்பேட்டர், ஸோ ஏசி கரண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பேட்டர் வந்து உங்களுக்கு வந்து வராது. சரிங்களா? அதே மாதிரி போஸ்ட் வெல்ட் க்ளீனப்புக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏசி கரண்ட் யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஸோ அதனால தான் வந்து அலுமினியம் வெல்ட் பண்ணும்போது ஏசி கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர், see you.